time, at the right time. கர்த்தராகிய தேவனிடத்தில் கேளுங்கள். கர்த்தராகிய தேவனே, என்னுடைய தக்க சமயம் வரும்போது நீர் என்னுடைய மரத்திலே நான் பழங்களை உமக்காக நல்ல கனிகளை தரும்படி என்னை நீர் மாற்றும் அப்பா. ஹalleluya. ஆண்டவருக்கான சரியான நேரம் வரும்போது பிரியமானவர்களே, இங்கே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காக நல்ல பலனை தருகின்ற ஒரு மரமாக, கர்த்தருக்குள்ளே நாட்டப்பட்ட, பலமாக நாட்டப்பட்ட, like a deeply rooted tree this morning. Hallelujah. கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக நாட்டப்பட்டு நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் பெறுவார்கள், உன்னுடைய சந்ததிகள் பெறுவார்கள். கர்த்தராகிய தேவனே, இந்த நல்ல வார்த்தையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி யெகோவா தேவனே. ஆமென், ஆமென். அமரவும். இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2024 ஆரம்பத்தை தேவனாக இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தியானத்துக்காக நம்ம சங்கீதம் 5 எடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 5 1வது வசனம் முதல் கடைசி வரை 12வது வசனம் வரை ராஜலட்சுமி வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் எல்லாரும் வாசியுங்க. உங்க பைபிள் இருக்கிறாள், அவங்களோட சேர்ந்து வாசியுங்கள் சத்தமா. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வது இல்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் அமருங்கள். ஹல்லேலூயா. அமருங்கள்னு சொல்கிற முன்னாடி அமர்ந்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சங்கீதம் 5 1வது வசனம் முதல் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கவனியும், என்னுடைய தியானத்துக்கு செவி கொடும். வார்த்தைகளை கவனியும். ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னது, நம்ம எந்த வீணான வார்த்தை பேசினாலும்
அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன வார்த்தை பேசினாலும் நல்லது பேசினா நல்லது வரும், கெட்டது பேசினா கெட்ட பலன் வரும். மத்தேயு 12:34-35 இயேசுநாதர் சொன்னார், ஹிருதயத்தின் நிறம் வாய் பேசும். நல்ல ஹிருதயம் நல்லது பேசும், கெட்ட ஹிருதயம் கெட்டது பேசும். ஆனால் நான் ஏதோ ஜோக் அடித்தேன்னா அது செல்லாத ஆண்டவர் முன்னாடி. ஆமேன். ஏதோ சும்மா பேசிட்டா அக்கா கோப்படாது. நாம் கோப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு, ஒரு நாள். அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் நம்ம வார்த்தை கேட்கணும், தியானத்தை கவனியும். தியானம் என்பது நம்ம நிறைய முறை பிரச்சனை தியானிக்கிறோம். எனக்கு உத்தியோகம் சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை, என்னுடைய வியாபாரம் சரியில்லை, என்னுடைய விவசாயம் சரியில்லை, இப்படி தான் இந்த பிரச்சனை தான், நான்சென்ஸ் தான் நம்ம பேச பேச அது தியானம். கரெக்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய வார்த்தை தியானிக்கிறவன் பாக்கியவான், அவனை செய்கிற எல்லா காரியங்களையும் நான் வாக்கிய பண்ணுவேன் அன்று தேவனாக இருக்கிற கர்த்தர் சொன்னார். அவருடைய வார்த்தை தியானிக்கும் போது நம்ம ஒன்றுமே இது பண்ணும், இந்த வியாபாரம் ஆசீர்வதியும், இந்த உத்தியோகம் ஆசீர்வதியும், என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதியும் என்று நம்ம ஓடி கேட்க தேவையில்லை. ஆண்டவரை முன்னாடி ஆண்டவரை சொன்ன நல்ல காரியங்களை, எனக்கு இப்படி நல்லது நடக்க போகிறது என்று நீ நினைவு கூறுகிறது தான் தியானம். அப்போ நீ செய்கிறதெல்லாம் தேவன் வாக்கிய பண்ணுவார். சங்கீதம் 1:2-3. அதனால் ஆண்டவரை முன்னாடி நம்ம எத்தனை ஜபங்களை பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம ஜபங்களுக்கு முன்பு தாவீது சொன்னார், தேவனே என்னுடைய ஜபம் உகந்த சுவாசனையாக இருக்கட்டும், ஆனாலும் என்னுடைய உதட்டங்களை காவலி வையும். 141 சங்கீதம் 2-3. அதனால் நம்ம எத்தனை ஜபம் பண்ணி நம்ம எத்தனை வீணான வார்த்தைகளை பேசும்போது அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பு நீங்கள் எல்லாரும் கேட்கணும், தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நான் கேட்குற ஒரு காரியத்துக்கும் இன்றைய தினம் நீர் செவி கொடுக்கணும். இன்றைய தினம் என்னுடைய தியானத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் வாக்கிய பண்ண வேண்டும். இந்த காரியத்துக்காக எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரம பிதாவே, கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் இன்றைய தினம் முதல் கர்த்தாவே, நாங்கள் பேசின ஒரு வார்த்தையும் கர்த்தாவே நேர் சொன்னேர், வானமோ பூமியோ ஒளிந்து போனாலும் என்னோட வார்த்தை ஒழியாதென்று சொன்ன தேவனே, இந்த காலை ஆராதனோ தேவனாக இருக்கிற கர்த்தரை ஆராதிக்கும்படி எத்தனை பேர் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரோட நாவின் மேல் உமது விரலால வார்த்தைகளை எழுதி நாங்க பேசின எல்லா வார்த்தைகள் தேவனோட வாக்சத்த வார்த்தையாக இருக்கையில் அதுக்கு ஆமன்று ஆமன் என்றும் பதில் கொடுக்கிற தெய்வம் நீரல்லவோ அன்று நாங்க நம்பிக்கையோட ஓத பரலோக சிங்காசனம் முன்பாக நாங்க வருகிறோம் கர்த்தாவே. எங்களோட எல்லா வார்த்தைகள் இன்றைய தினம் முதல் பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி முதல் கர்த்தாவே, இந்த மாசம் முழுவதும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நாங்க பேசின ஒரு நல்ல வார்த்தைக்கும் நல்ல பலன் நீர் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். கெட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படாத படிக்கு, தூஷிக்கிற வார்த்தைகள் புறப்படாத படிக்கு, மற்றவர்களின் ஹிருதயங்கள் நோகடிக்கிற வார்த்தைகள் புறப்படாத படிக்கு உமது வார்த்தை புறப்படுகையில் அது சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், அவளோட காத்திருக்கிறேன் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தாவே, ஹல்லேலூயா. உமது வார்த்தை அப்படியே நிறைவேற்றும். வார்த்தை கேட்டருளும் கர்த்தாவே, கேட்டருளும். எங்களோட தியானத்தை நீராண்டவரே, ஹல்லேலூயா. நாங்க செய்கிற எல்லா காரியங்கள் நல்லது மாத்திரமே தியானிக்கும்படி எனக்கு தொந்தரவுகள் வருதென்று நாங்க யாருமே யோசிக்காத படிக்கு, பிரச்சனைகள் தொடர்ந்து பேசாத படிக்கு அவைகள் எல்லாம் ஹதமாக்கி போடுகிறோம்.
ஜனவரி 31 அந்த பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது முடிந்து போனது. இனிமேல நாங்க தியானிக்கிற ஒரு காரியமும் உமது வார்த்தையின்படி உமது வாக்சத்தத்தின்படி ஓ தேவனாக இருக்கிற கர்த்தாவே முன்பிதாவை செய்த அத்தனை நல்ல காரியங்கள் எங்களை செய்ய போகிறதுக்காக கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி. இந்த எங்களுடைய வார்த்தைகளின் மேல இந்த மாதம் முழுவதும் கேட்க போறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். தேவரே, எங்களுடைய தியானம் இனதாக கர்த்தாவே ஒரு சன்னிதானத்துல இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள் எல்லாரும் கைவிட்டு சொல்லுங்க. நாங்க செய்கிற எல்லா காரியங்களை இந்த மாதம் முழுவதும் நீர் வாக்க பண்ண போறீர். அதுக்காக கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென். பக்தன் சொல்லுகிறான், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஆமென். திரும்பி வாசி. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பு பிப்ரவரி 1 உங்களோட தீர்மானம், ராஜாவே என் தேவனே உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்வேன். நம்ம நிறைய முறை மனிதர்கள் இடத்துல விண்ணப்பம் செய்து அதுக்கு பின்பு தேவன் இடத்துக்கு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் முதலாவது தேவன் இடத்துல விண்ணப்பம் செய்வேன், அதுக்கு பின்புதான் எந்த மனிதனுக்கும் என்னுடைய காரியத்தை சொல்லுவேன் அன்று ஒரு தீர்மானம் இந்த காலை வேளையில் நம்ம வைத்து கொண்டு ஆண்டவர் முன்னாடி நடக்கணும். ஆமென். அதனால் அதுதான் உங்கள் முடிவு. இந்த பிப்ரவரி 1 முதல் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய விண்ணப்பம் நான் ஏது சொன்னாலும் ஆண்டவருக்கு தான் முதலாவது சொல்லுவேன் அன்று உங்கள் தீர்மானமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். வாசி. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். இல்லை, அதே வசனம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஆமென். நாம் வேண்டுதலை பண்ணும்போது கர்த்தர் நமது சத்தத்தை கேட்கணும். நாம் ஏதோ வேண்டிக் கொண்டோமன்றல்ல, ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவர் கேட்டால் பதில் வரும். ஆண்டவர் கேட்டால் பதில் வரும். அதனால் நம்ம முதலாவது நம்ம விண்ணப்பம் ஆண்டவருக்கு சொல்ல போகிறோம். நம்ம ஏது கேட்டாலும் ஆண்டவர் பதில் தரப்போகிறார். எப்படி தருவார் ஆண்டவர்? அவருடைய எல்லா வாக்சத்தங்கள் பொறுமையோடு நம்ம இருக்கும்போது, பொறுமையோடு இருக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதும் ஆண்டவர் எல்லா வாக்சத்தங்களுக்கும் பதில் அனுப்ப வல்லவர். எபிரேயர் 10:36. அதனால தான் ஆண்டவர் 2 கொரிந்தி 1:20 கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நாம் விண்ணப்பம் செய்யும் போது அவைகள் ஆம் அன்றும் ஆமென் அன்றும் பரலோக தகப்பன் செய்வார். இந்த தினம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன விண்ணப்பம் இந்த நேரம் முதல் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீங்கள் விண்ணப்பம் செய்ய போகிறீர்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் ஆமென் சொல்லுகிறது இயேசுவின் நாமம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14:16. ஆமென் நம்பவர் கிறிஸ்துவின் நாமம். நீங்கள் ஆமென் சொல்லும் போதெல்லாம் ஏசப்பா பரலோக தகப்பன் இடத்துல சொல்லுவார், தகப்பனே இவர்களுக்காக நான் சிலுவையில் மறுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தேன், என்னுடைய நாமத்தில் இவர்கள் கேட்கிறார்கள், இதுக்கு பதில் ஆமன்று தான் வரணும். அது இல்லை இருக்கும் பார்க்கலாம் அன்று வராது அன்று நீர் தகப்பன் இடத்துல இயேசு நாதர் விண்ணப்பம் செய்கிறத போல நம்ம விண்ணப்பம் செய்ய போகிறோம். ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவனே, இந்த காலை வேளையில்
நாங்கள் எல்லாரும் விண்ணப்பம் செய்கிறோம். அந்த விண்ணப்பங்களை நீர் கேட்டருளும். நீர் எங்களுடைய கர்த்தர், நீர் எங்களுடைய ராஜா. கர்த்தர் அம்பவதே, நாங்கள் உமது கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம். கர்த்தாவே தேவா, நீர் என்ன சொன்னாலும் ராஜா, ராஜாதி ராஜா என்று அழைக்கப்படுகிற தேவனே, நீர் என்ன சொன்னாலும் உமது வார்த்தைக்கு மீறி நாங்கள் போக மாட்டோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கும் இந்த மாசம் முழுவதும் உமது நாமத்திலோ அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் எந்த காரியம் நாங்கள் வேண்டுதலை விண்ணப்பமாக தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக வைக்க போறோமோ அவைகள் எல்லாம் நீர் நிறைவேற்ற வல்லவர் என்றும் கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் இந்த மாசத்துல நாங்க நடக்கிறது கர்த்தாவே, உத பொறுமை எங்களுக்கு வேண்டியதாக காணப்படுகிறது. கர்த்தாவே, வேண்டியதானது உமது பொறுமை. கர்த்தாவே, உத சித்தத்தை நாங்க நிறைவேற்றணும். எங்க குடும்பங்களை யாருமே தேவனே நசிக்காத படிக்கு எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறது சித்தம். கர்த்தாவே, எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாம மயமாக சாய்த்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வாய் வாழ்ந்து நக்கிரியைகளை செய்து தேவனுடைய நாமத்தை மயமப்படுகிறது உமது சித்தம் அல்லவா கர்த்தாவே? ஹல்லேலூயா. எங்களை விருத்தமாக யார் யாரு இப்போ பேசினார்களோ அத்தனை பேரோட வாய் மூடுகிறது உமது சித்தம். கர்த்தாவே, எல்லாவற்றிலும் தேவராக இருக்கிற கர்த்தாவே நன்றி சொல்லுகிறது உமது சித்தம். கோடா கோடி நன்றி யெகோவாக்கு, கோடா கோடி நன்றி இயேசு கிறிஸ்துவுக்கு, கோடா கோடி நன்றி பரிசுத்தாவிக்கு சொல்லுகிறோம். அப்படியே மக்கள் எங்களுக்காக யாரு ஜெபிக்கிறார்களோ, யாரு வாழ்த்துகிறார்களோ, யாரு உதவி செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தாவே நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் சரியான பதிலை நீர் அனுப்ப வேண்டும் என நாங்க மன்றாடுகிறோம். எல்லா விண்ணப்பங்கள் ஆமன்று ஆமென்று ஆமன்று ஆமென்று பொல்லாங்கு சாத்தானே இல்லை என்று நீ சொல்ல முடியாது, பார்க்கலாம் என்று சொல்ல முடியாது. அசுத்த வல்லமைகள் எங்க எல்லாரோட நாவோ வாய விட்டு போன்றும் கட்டளிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை இந்த வார்த்தை கேட்டு தியானிக்கிற விண்ணப்பம் செய்கிற ஒருவரோட வாயு வார்த்தையும் தரலோ விழாது படிக்கு நிறைவேற்றாலோ இந்த மாதம் முழுவதும் நிறைவேற்றப்படணும். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறேன் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள், அமரங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பலமாக தட்டுங்க கை. ஹல்லேலூயா. பரலோகம் கேட்கணும். ஹல்லேலூயா. தேங்க் யூ காட். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தத்தோடு நம்ம வந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பு நம்ம ஆயத்தமாக வருகிறது. 50 ஆண்டவருடைய மகிமை நான் காண்போறேன். தாவீது சொன்னார் 63 சங்கீதம் 1-2 தேவனே காலையில் உமது மகிமை உமது வல்லமை நான் காணும்படி உமது ஆலயத்துக்கு நான் தேடி வந்திருக்கிறேன். மங்கி போன காரியங்கள் உங்க வாழ்க்கையிலோ இன்றைய தினத்தோட முடிந்து போகிறது. எல்லா காரியங்கள் தேவன் மகிமையாக நிறைவேற்ற போகிறார். காரணம் அவர் மகிமையின் தகப்பன். மகிமையின் தகப்பன் எபேசியர் 1:17-18. ஆனால் அவர் இடத்துல எந்த மங்கி போன காரியம் இல்லை. தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மை இந்த கர்மேல் பிரேட்டவரை ஆண்டவராக இருக்கிற தேவன் தம்முடைய மகிமையினால் மூண்டி கொள்ளுவார் என்று ஏசாயா 4:5 சொல்லப்படுகிறது. தேவன் இன்றைய தினம் முதல் இந்த மாதம் முழுவதும் மங்கி போன காரியத்தை நீ காண மாட்டாய். தேவனுடைய மகிமை காணப்போகிறாய். ஆண்டவருடைய வல்லமை காணப்போகிறாய். பலவீனப்பட்ட காரியங்களை நீ காண மாட்டாய்.
இப்போ வர பலவீனப்பட்ட காரியங்கள் நீ கண்டது போதும். இனிமேல பலமுள்ள காரியங்கள், வல்லமுள்ள காரியங்கள், ஆண்டவருடைய சத்துவம் அவருடையதன்று நீ அறந்து வாழ போகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறாய். சங்கீதம் 29:11. வல்லமை அவருடையது, வல்லமை அவருடையது. அவருடைய வார்த்தையிலோ வல்லமை இருக்கிறது. அவர் ஒரு தரம் பேசினார், 2 தரம் கேட்கிறோம். வல்லமை தேவனுடையதன்று. 62 சங்கீதம் 11 நீ அறையவாயாக. அதனால காலையில நம்ம வந்த நோக்கம் ஏதோ பிப்ரவரி மாதம் ஏதோ நடக்கட்டும் அன்று வரல. ஆண்டவருடைய மகிமை காண வேண்டும், ஆண்டவருடைய மகிமை காண வேண்டும். சினிமா படம் கிடையாது. மங்கி போன எல்லா காரியங்கள் மறுரூபமாக்கப்பட்டு மகிமை காணணும். மகிமையிலிருந்து மகிமைக்கு நம்ம கடந்து செல்லுகிற நாளாக பிப்ரவரி 1 தேதி 2024 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்பினவர்கள் ஆமன்று ஆமன் சொல்லுங்கள். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்க போறோம். சத்தமிட்டு ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவனே, மங்கி போன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலோ வேண்டவே வேண்டாம். நீர் மகிமையின் தேவன், நீர் மகிமையின் ராஜா. அநாதி கதவுகளே, அநாதி வாசல்களே உயருங்கள். உங்களுடைய தலைகளை உயிர்ப்பியுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், உட்பிரவேசிக்கிறார், உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவர். சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவர். சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவர். அவரே யெகோவா, அவரே கிறிஸ்து இயேசு, அவரே பரிசுத்த ஆவியானவர், அவரே மகிமையின் தேவன், அவரே மகிமையின் ராஜா. ஆண்டவராக இருக்கிற தேவனே, காலையில வந்த நோக்கம் வல்லமை காண வேண்டும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் திரும்பி நாங்க பார்க்க மாட்டோம். ஆண்டவராக இருக்கிற தேவனே, பொருளாதார பலவீனங்கள் இனிமேல பார்க்க மாட்டோம். ஆண்டவராக இருக்கிற தேவனே, மங்கி போன காரியங்கள் இனிமேல பார்க்க மாட்டோம். இந்த காலை வேளையில் மகிமை சத்துவத்தை நாங்க காண விரும்புகிறோம், காண விரும்புகிறோம். இந்த நாள் முதல் இந்த மாதம் முழுவதும் நீர் அப்படியே எங்களை வழி நடப்பிக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி தேவனை கோடா கோடி நன்றி யெகோவா, கோடா கோடி நன்றி இயேசு கிறிஸ்து, கோடா கோடி நன்றி பரிசுத்த ஆவியே. ஆமென், ஹல்லேலூயா. அமரங்கள். அடுத்த வசனம் வாசி கேட்போம். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. ஆமென். துர்மார்க்க நம்பவன் அவனும் சமாதானமாக இருக்க மாட்டான், நமக்கு சமாதானம் தர மாட்டான். ஏசாயா 48:22. ஆண்டவரிடத்தில் எந்த துர்மார்க்கமும் இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னார், துர்மார்க்கனுடைய வழியில் நம்ம நடக்காம இருக்கணும். சங்கீதம் 1:1 தேவன் சொன்னார். அதனால நமக்கு சமாதானம் இல்லாம பேசுகிற மக்கள் நமக்கு வேண்டாம். அந்த துர்மார்க்கமான ஆவிகளும் நமக்கு வேண்டாம். அதுதான் உங்க தீர்மானம். பிப்ரவரி 1 தேதி வாசி. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை அது அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கை, நம்ம ஹிருதயத்தை பதறலாக்கிற எந்த மனிதன், எந்த மனுஷி இருக்கிறார்கள், அவங்க உள்ளத்துல சாத்தான் இருக்கிறது. அந்த சாத்தானுடைய ஆவி கட்டி நீங்க ஜெபம் பண்ணும். ஆண்டவர் கிறிஸ்துவின் இரத்தத்தால் வருகிற சமாதானம் நமக்கு தரப்போகிறார். கொலோசியர் 1:20 வாசி. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. ஆண்டவர் இடத்துல தீமை சேராது. ஆண்டவராக இருக்கிற தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று 119 சங்கீதம் 68 சொல்லப்படுகிறது. அதனால தீமை 50 அவர் இடத்துல சேருவதில்லை. ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 7:11 ஆண்டவர் சொன்னார், பாவிகளை கண்டு தினந்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன் நான் அளவோ. 138 சங்கீதம் 6 ஆண்டவர் சொன்னார், துர்மார்கனை பாவியை தூரத்தில் நான் கண்ணோக்கி பார்க்கிறேன்.
ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், பிரசங்கி 7:22, உன்னுடைய ஹிருதயத்தில் உன்னுடைய பெருநாரை நீ செபித்தாய், துர்மார்க்கமாய் யோசித்தாய் என்று எனக்கு அறையும் மகனே, எனக்கு அறையும் மகளே என்று தேவன் சொல்லுகிறார். எந்த துர்மார்க்கம் இல்லாத தேவன், எந்த தீமை செய்யாத தேவனை நம்ம தேடி பிப்ரவரி 1 வந்தோம். அதனால் இன்றைய தினம் உங்கள் தீர்மானம், துர்மார்க்கமான பதறலாகிற இன்னொரு ஆளோட வாழ்க்கையில் சமாதானம் கெடுக்கிற எந்த ஆவி எனக்கு வேண்டாம். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல தீமை இல்லை, தீமை செய்கிற குணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்று வாயை திறந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல தேவனாக இருக்கிற கர்த்தாவே, சமாதானமாய் நாங்க வாழணும். துஷ்டன் துர்மார்கன் எங்க பக்கத்துல வரக்கூடாது. ஜனவரி 31 அவர்கள் முடிந்து போனார்கள், மடிந்து போனார்கள். இன்றைய தினம் முதல் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் கூறுகிற மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலோ தொடர்பை தர வேண்டும் என நாங்க மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும் என நாங்க மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா. தேவனே, உம் இடத்துல எந்த தீமையும் இல்லை, எங்களுக்கு எந்த தீமையும் இல்லை. வேண்டாம் 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 வேண்டாம். எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க. தீமை வெறுக்கிறோம், தீமை வெறுக்கிறோம், தீமை வெறுக்கிறோம். துஷ்டத்துவமான காரியங்கள் எங்களை வேண்டாம் 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 வேண்டாம். கர்த்தாவே, வேரோட பிடுங்கு தூரமாக வீசும். சிலுவையில் ஆணினால் அடிக்கிறோம். இன்றைய தினம் முதல் உங்க பிரியமில்லாத ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டான்று நாங்கள் எல்லாரும் வாய் திறந்து ஆமன்று ஆமென் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, ஓரா ராக்கல் அடிச்சமா. அமரங்கள். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். ஆமென். வீம்புக்காரர், அக்கிரமக்காரர் ஆண்டவர் இடத்துல நிற்க முடியாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் கிறிஸ்து இயேசு தாழ்மையோட மரண பரியந்தரம் தாழ்மை அடைந்தார். வீணான காரியங்களோ, ஒம்பான காரியங்களோ, பெருமையுள்ள காரியங்களோ அவர் இந்த உலகத்திலோ காண்பிக்கவில்லை. அதனால் வீணான வார்த்தைகள், ஒம்பான செய்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும். பிலிப்பியர் 2:5-11, மத்தேயு 11:29 படி கிறிஸ்து சாந்தமுள்ளவர். அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அந்நிய நுகங்கள், வீண் ஒம்பான நுகங்கள் ஜனவரி 31 முடிந்து போனது. இன்றைய தினம் முதல் ஆண்டவருடைய நல்ல குணத்தை நம்ம பெற போகிறோம். ஆண்டவருடைய தாழ்மையிலோ நம்ம நடக்க போகிறோம். வாசிங்க அதே வார்த்தை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். ஆமென். கிரமமில்லாத ஒரு வாழ்வு ஆண்டவர் வெறுக்கிறார். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் கிரமம் ஒழுங்கு. கிரமம் இல்லாத வாழ்க்கை தான் அக்கிரமம். நம்ம ஹிருதயத்தில் அக்கிரமமான சிந்தனை கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்ம விண்ணப்பங்களை கேட்க மாட்டார். 66 சங்கீதம் 18. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை தேவனுக்கு நன்றி சொல்லாமல், தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கிறது அக்கிரமம். அதுதான் நம்ம வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிறது. 103 சங்கீதம் 1-3. அவருடைய அக்கிரமத்தை மன்னிப்பார், வியாதியை குணமாக்குவார். அதனால் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராக இருக்கிற தேவனே, வீண் ஒம்பான காரியங்கள் உம் இடத்துல ஒன்றுமில்லை. எல்லாரும் வாய் திறந்து அப்பாவோட சொல்லுங்க, எனக்கும் அது வேண்டாம். வீண் ஒம்பான காரியங்கள் எனக்கு வேண்டாம் வேண்டாம்
வேண்டாம். ஒழுங்கில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கிரமம் இல்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கிரமமுள்ள காரியங்கள், கிரமமுள்ள கட்டளைகள், கிரமமுள்ள தேவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு அடையாளமாக தந்தள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீண் வம்புக்காரர்கள் ஜனவரி 31ஆம் தேதியோட எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போனார்கள். இன்றைய தினம் முதல் சாந்தமுள்ள மக்கள், சமாதானமுள்ள மக்கள், கிறிஸ்துவை நேசிக்கிற மக்களோட தொடர்பு எங்களை தரப்போகிறேன். கிரமம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், எங்க குடும்பங்களுக்கு வேண்டாம், எங்க ஊழியத்துல வேண்டாம். நாங்க செய்கிற எந்த காரியத்திலும் கிரமம் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டாம் கர்த்தாவே. எல்லா காரியங்கள் உமது கிரமத்தின்படி நாங்க செய்யும்படி கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க. அப்பா, வீண் ஓம்ப எனக்கு வேண்டாம், கிருபை தாரும். கிரமம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், கிரமம் ஒழுங்குள்ள ஒரு வாழ்வை தாரும் உமது கிருபையினால. கிறிஸ்து இயேசு எனும் நாமத்தில் கேட்டிருக்கிறோம் அன்புள்ள பரம பிதாவே. ஆமென் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுங்க. நன்றி கர்த்தாவே. அமரங்கள். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். திரும்பி வாசி. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் தினந்தோறும் காலையில் முழங்கால் படி கேட்பேன், ஆண்டவரே பொய்யை சொல்லாதபடி கிருபை தாரும், பொய்யை சொல்லுகிற சூழ்நிலை வராதபடி கிருபை தாரும், அந்த சச்ச வசனத்தை பேசும்படி கிருபை தாரும் என்று நான் கேட்பேன். காரணம், பொய்யானது ஒரு அசுத்த ஆவி. 1 ராஜாக்கள் 22:2. பொய்யன் ஆவி. 1 ராஜாக்கள் 22:22. கிறிஸ்து இயேசு சொன்னார், உங்க தகப்பன் பொய்யனும் பொய்யனுக்கு தகப்பனும். யோவான் 8:44. அதனால் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே பொய் என்னுடைய நாவல் இந்த நீக்கப்படட்டும். இந்த வசனம் சச்சம், வசனத்தை தைரியமா பேசும்படி, அதன்படி கேட்கும்படி யோவான் 17:17 படி எனக்கு கிருபை தார். ஆமென். வாசி. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ரத்த பிரியன் என்பது என்ன? ஒரு மனிதர் மேல பழி வாங்கலாம், பழி வாங்கலாம், பழி வாங்கலாம் என்று நடிக்கிறதா ரத்தம். நம்ம கை வச்சு குத்த தேவையில்லை. ஏபேலை கயன் கொன்றான். கயன் மரித்த பின்பு முதல் ஜபம் பைபிள்ல ஒரு 221 ஜபம் இருக்குது. 176 ஜபங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில், 45 ஜபங்கள் புதிய ஏற்பாடு காலத்தில். ஆண்டவர் கிருபை நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன். முதல் ஜபம் வேண்டுதலை பண்ணது ஏபேலோட ரத்தம். அதனால நம்ம வாழ்க்கையிலோ மக்கள் நம்மை குறித்து தவறாக பேச 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 நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியாம ஆண்டவருக்கு தூரமாகிறோம். அதனால் அந்த காரியங்கள் நம்மை விட்டு போகிறோம். பொய்யே வேண்டாம். பழி வாங்குதல் நம்முடையதில்லை, ஆண்டவரை தண்டு விட்டு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். வாயை திறமால எனக்கு பொய்ய வேண்டாம், பொய்ய வேண்டாம். நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லணும். பொய்ய வேண்டாம் கர்த்தாவே. சச்ச தேவன் எனக்கு வேணும், யெகோவா எனக்கு வேணும். நானே சச்சமன் சொன்ன அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும். சச்ச ஆவி, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஆவி எனக்கு வேணும். இந்த கால வேளையில் ஆண்டவரே, மக்களை நாங்க பழி வாங்க தேவையில்லை. பழி வாங்குதல் உம்முடையதன்று. எத்தனை பேர் எங்களை துரோகம் பண்ணாலும் அவர்களை மன்னித்து பழி வாங்குதல் உம்முடையது சொன்னா உமது கரத்தில் அத்தனை பேரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுங்க. நன்றி என்று கைகளை தட்டி, ஆண்டவரே பொய்யிலிருந்து என்னை நீக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ரத்த சிந்துதல் நாங்க செய்ய மாட்டோம்.
யாரு மேல பழி வாங்க மாட்டோம். நேரு பழி வாங்கும் கர்த்தாவே. ஆமென் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுங்க. நன்றி என்று சொல்லி அமருங்கள். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. காலையில வந்தது வாயை திறக்கணும், தேவரை மகிமைப்படுத்தணும். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஆமென். கிருபை நம்பி முத பரிசுத்த வாசஸ்தலம் கர்மேல் பிரேட் டவரில் இந்த காலை வேளையில நம்ம வந்தோம். அன்றால் அர்த்தம் நம்ம டிகிரிகள் நம்பலாம், நமக்கு இருக்கிற பணத்தை நம்பலாம், நமக்கு இருக்கிற பலத்தை நம்பலாம், நமக்கு இருக்கிற செல்வாக்கை நம்ம நம்பலாம், நமக்கு இருக்கிற தகுதை நம்ம நம்பலாம். ஆண்டவராக இருக்கிற தேவன் இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே சாதிக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதன்று நான் எப்போவுமே சொல்லுவேன். 2 அதன் அர்த்தம் நீங்க சொல்லும் போது அப்படி ஆண்டவராக இருக்கிற தேவன் அந்த கிருபை நம்ம மேல ஊற்றும் போது, எத்தனை பிரச்சனையோட ஜனவரி 31 வரை நீங்க இருக்கிறீர்களோ, இன்றைய தினம் முதல் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 12:9 தன்னுடைய பலவீனத்தை சொல்லும் போது என்னுடைய கிருபை போதும் என்று சொன்னார். ஆண்டவராக இருக்கிற தேவன் உன்னுடைய பலவீனத்தில் நீ பூர்ணமாக பலன் அடையும்படி அவருடைய கிருபை தரப்போகிறார். கிருபை தரப்போகிறார். அவருடைய கிருபை தரப்போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிப்ரவரி 1 உன்னுடைய ஹிருதய பலக மேல எழுதி கொள்ளுமான சங்கீதம் 23:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜீவித்த நாட்கள் எல்லாம் பிப்ரவரி 1 2024 முதல் என்னுடைய நன்மையும் என்னுடைய கிருபையும் உன்னை சுற்றிலும் பின் தொடருகிறதென்று கர்த்தர் சொன்னார். தினமேல எந்த சனி எந்த துர்மார்க்கம் உன்னை பின் தொடர்கிறதில்லை. அதனால கிருபாய் அன்று வாய் திறந்து எழுந்து நின்று கர்த்தராக இருக்கிற தேவனுக்கு முன்பு ஆண்டவராக இருக்கிற தேவனே உத கிருபை எனக்கு போதும், என்னுடைய பலவீனத்தில் உத கிருபை போதும். நான் இப்படி இருக்கிறேன் என்றால், ஹாரி கோம்ஸ் என்று நான் இப்படி இருக்கிறேன் என்றால் உமது சொந்த கிருபை ஹாரி கோம்ஸ்க்கு அந்த தகுதி இல்லை. அப்படியே நீங்க உங்க பேர் சொல்லிக்கோங்க. 1 கொரிந்தியர் 15:10 ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் என்றால் ஓத கிருபை அப்பா, என்னுடைய சுயமான பலத்தால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஓத கிருபையின் ஆவினால நான் எல்லா காரியங்களையும் இந்த காலை வேளையில் சாதிக்க போகிறேன். கிருபை போதும். சத்தமாய் சொல்ல, கிருபை போதும். கிருபை நன்மை இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிப்ரவரி 1 முதல் என்னை பின்தொடர போகுது. என்னுடைய பலவீனத்தை மேற்கொண்டு நடக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் கேட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கையை பலமா தட்டுங்க. ஹல்லேலூயா. கிருபை அமரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த நேரத்தில் தொட போகிறார். கவனமாக ஆண்டவர் உன்னோட பேசும்படி உன்னுடைய செவிகளை தேவனுக்கு தந்தி கேட்கிறவர்களாக காணப்படுங்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார் இன்றைய தினம் முதல். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு 50 மனிதர்கள் அல்ல, ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், நம்ம போராட்டம் மாம்சமும் இரத்தத்தோட அல்ல. எபேசியர் 6:12 இருள் அந்தகார சக்திகள், இப்பிரபஞ்சத்தின் அதிகாரங்கள், துர்மார்க்கமான ஆளுநர்கள், இப்படி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது
எத்தனை வாயுமண்டல அதிபதிகள் நமக்கு சத்துருக்களாக காணப்படுகிறார்கள். அதனால யாரோட நம்ம சண்டை போட தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சத்துருவை மன்னி, ஆசீர்வதி, நேசி, மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணு, பழி வாங்குதல் என்னுடையதன்று, பழி வாங்குதல் என்னுடையதன்று, பழி வாங்குதல் என்னுடையதன்று சொன்ன சேனைகளின் கர்த்தரை நம்புவாயா? நம்புவாயாக. ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம வழிகள் அவருடைய கண்ணிலோ பிரியமாக இருக்கும் போதும் சத்துருக்களை நம்மோட சமாதானப்படும்படி பிப்ரவரி 1 முதல் ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். நம்பினவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். வசனத்தை திரும்பி வாசிக்க கேளுங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஆமென். யெகோவா தேவன் நீதிமான். யோவான் 17:25. கிறிஸ்து இயேசு நீதிமான், பரிசுத்தர். அப்போஸ்தலர் 3:14. அவருடைய அடிசவுடுகளில் இன்றைய தினம் முதல் பிப்ரவரி 1 முதல் நடக்க போகிறோம். நம்ம சத்துருக்களை தேடினாலும் அவர்கள் 7 வகையில் ஓட போகிறார்கள். ஒப்பாக 28:7. நீ காண பார்த்தாலும் காண மாட்டாய். இன்றைய தினம் முதல் உங்க சத்துருகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ஒப்பாக 28:10. நம்பினவர்கள் ஆண்டவர் நீதி பாதையில் நான் நடத்துவார். சத்துருகள் ஒடுக்குகிறவன் எல்லாம் ஒளிந்து போனான், ஒளிந்து போனான், ஒளிந்து போனான். பிரசங்கி 14:4. ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக எழுந்து நில்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வாய் தரங்கள். அப்பா, இனிமேல் எனக்கு யாரும் சத்துருகள் இல்லை, எல்லாரையும் மன்னித்து விடுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், நேசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மனம் திரும்பாமல் எனக்கு தொந்தரவுகளை கொடுத்தால் பழி வாங்குதல் உம்மடியது, பழி வாங்குதல் உம்மடியது, பழி வாங்குதல் உம்மடியது. ஹோரா ராக்கா லமா அப்தா லமா நாரா ராக்கா. தேவனுடைய பட்டயம் பரலோகத்தினுடைய இறங்கி வந்தது. எல்லா சத்துருகள் பிரச்சனைகளை அவர் வெட்டி போடுகிறார். அந்த பட்டயத்தால், அந்த பட்டயத்தால், அந்த பட்டயத்தால், அந்த பட்டயத்தால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் சத்துருவின் பாதை அவர்கள் செய்த அதே காரியத்தில் நீ நடக்காதே. நீதிமானாக இருக்கிறார் என்னுடைய பாதையில், பாத தண்டையில் அமர்வது மாத்திரமல்ல, அந்த பாதையிலோ நடக்க இன்றைய தினம் முதல் முயற்சி பண்ணுவாயாக. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் கர்மேல் பிரேட்டவரில் வைத்து ஆசீர்வதித்து நடத்த போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்பினார்கள் ஆமென் சொல்லுங்கள், நம்பினார்கள் அல்லா சொல்லுங்கள், நம்பினார்கள் நன்றி சொல்லுங்கள். ஓரா ராக்கா அப்தாலமா லமாரி ரீக்கா. கையை பலமா தட்டி நன்றி, நன்றி. எல்லா சத்துருகள் ஆத்தமாக்கப்பட்டார்கள். நீதி உள்ள தேவனுடைய பார்வில் அவருடைய பாத அடிசவுடுகளில் நடக்க போறது வைக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி யெகோவா, நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி பரிசு. சத்தமா சொல்லு, வாயை திறந்து நன்றி பரிசுத்தாவியே. ஹல்லேலூயா. அமரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்தில் இச்சகங்களை பேசுகிறார்கள். நம்மகிட்ட நல்ல இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. 32 பற்களை காண்பித்து சிரிக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளதுங்கள் தேவனுக்கு தூரம், நமக்கு தூரம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் இச்சகம் பேசுகிறவர்கள், உன்னை குறித்து கேலியாக கேவலமாக பேசுகிறவர்களை நீ காண மாட்டாய், நீ காண மாட்டாய். பிப்ரவரி 1 2024 முதல் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், மாயா மாலக்காரரை நான் வெறுக்கிற தெய்வம். மத்த 23:23. அதனால நம்ம வாழ்க்கையில்
இச்சகம் பேசுகிற அம்பதி நம்ம முன்னாடி நம்ம இந்திரன் சந்திரன் புகழவான். ஆனால் அதுக்கு பின்பு நம்மை குறித்து கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பரிகாசக்காரரோட இன்றைய தினம் முதல் நீ அமர போகிறது இல்லை, நீ அமர போகிறது இல்லை, அமர போகிறது இல்லை. சங்கீதம் 1:1. ஆண்டவராக இருக்கிற தேவன் உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிகாசம் பண்ணுகிறவன் ஒரு நகரத்துக்கு தீ வைக்க வல்லவன். அதனால இச்சகம் பேசுகிற துர்மார்க்கர்களை இனிமேல நீ பார்க்க மாட்டாய், பார்க்க மாட்டாய், பார்க்க மாட்டாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவராக இருக்கிற தேவனே, எல்லாரும் எங்களுக்கு விருத்தமாக என்ன சூழல், என்ன பிரச்சனை, மக்கள் எப்படி இருக்கிறார்கள், வெளியில வண்ணும் உள்ள வண்ணும், தேவா ஒருவர் ஆள் ஒருவர் வகையில் எப்படி இச்சகமாய் எங்களை குறித்து கர்த்தாவே, ஹல்லேலூயா, அவங்க ஹிருதயம் எங்கள் மேல் இல்லாத காலத்திலும் எங்களோட கர்த்தாவே நண்பர்களாக நடித்து யோதா இஸ்காரியத்து போல எத்தனோ பேர் துர்மார்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்களையா. மத்த 26வது அதிகாரத்தில் 49 முதல் கர்த்தாவே 51 வரை ஆண்டவராக இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட அந்த இச்சகம் பேசுகிற யாரும் எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இன்றைய தினத்தோட அவர்கள் எங்க பக்கத்துல வரக்கூடாது. தேவனுடைய விரலால் அவர்களை கடிந்து கொள்ளுகிறோம். லோகா 11:20 படி இன்றைய தினம் முதல் நல்ல வார்த்தை விடா இந்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீர்களை போல தூர தேசத்தினுடைய வருகிற நச்சேதி போல நேற்று மொழிகள் 25:25 படி அப்படி பேசுகிறவர்கள் மாத்திரமே எங்களோட செவிகள் பக்கத்தில், எங்க ஹிருதயத்துக்கு பக்கத்தில், எங்களோட வீட்டு பக்கத்தில், எங்க சுபாவத்து பக்கத்தில் வருவார்களாக. இச்சகம் பேசுகிற அத்தனை துர்மார்கள் ஹதமாக்கப்பட்டார்கள். பிப்ரவரி 1 2024 அன்று நாங்கள் சொல்ல இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உட்காருங்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. குற்றம் நம்ம யாருக்குமே குற்றப்படுத்த தேவையில்லை. நம்மை குற்றப்படுத்தினவர்களை நம்ம ஜெயிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 12:10 முதல் 12 ஆண்டவர் சொன்னார், சாத்தானானவன் சகோதரர்களை குறித்து இரவும் பகலும் குற்றச்சாட்டுதலை சொல்லுகிறான். சகோதரர் 50 நம்ம கிரைஸ்தவர்கள், இயேசுவை நம்பின பிள்ளைகள், கர்மேல் பிரேட்டாவில் இருக்கிற மக்கள், ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், எத்தனை பேர் உன்னை குற்றப்படுத்தினாலும் நீ முதலாவது என்னோட ஆவினால, சாத்தானோட ஆவி அல்ல, தீமைக்கு தீமையோ உதாசீனத்துக்கு உதாசீனமோ சரி கட்டுறதுக்காக உன்னை அழைக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக உன்னை அழைத்தேன். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனம். அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தது ஆசீர்வாதத்துக்காக, குற்றத்தை குற்றம் சாட்டுறதுக்காக அல்ல. நீ இந்த காலை வேளையிலோ புரிந்து கொள்ளுவாயா, ஆவிலோ நீங்க நடத்தப்படும் போதும் தேவனை அப்பா பிதாவென்று அழைக்கிறான், தேவகுமாரன் குமார்த்தியாக மாறி இருக்கிறாய். ரோமர் 8:14-15-16. அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ சாத்தான இடத்திலோ உன்னை குற்றப்படுத்தினவர்கள் இடத்திலோ தைரியமா சொல், நான் யெகோவா தேவனுடைய குமாரன் குமார்த்தி, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறனால மாறினேன். நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய ஊழியக்காரி, நான் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சாட்சி. அப்போஸ்தலர் 1:8. நீ சொல்லும் போது அந்த வார்த்தை, இந்த நேரத்தில் நம்ம எத்தனை நேரம் குற்றப்படுத்தினா
சாத்தான் நம்மை விட்டு ஓடுகிறதை காண்கிறேன், ஓடுகிறதை காண்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம மேற்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம ஜெயித்தோம். நம்ம வாயு சாட்சியத்தால் அந்த சாத்தான் குற்றப்படுத்துகிறவனை நம்ம ஜெயித்தோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்கள். அன்புள்ள பரம பிதாவே, கிறிஸ்து இயேசு மக்கள் செய்கிற அதே குற்றச்சாட்டுதல் நாங்க செய்யாதபடிக்கு ரகசியமாக வீண் ஓம்பாக மற்றவர்களை குறித்து அவர்கள் இல்லாத காலத்தில் நாங்க பேசாதபடிக்கு குற்றம் சொல்லுகிற அந்த காரியங்களை நீங்களாக்கி குற்றமற்ற மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி தேவனுக்கு முன்பு மனிதர்கள் முன்பு எங்களை தர வேண்டும் என மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். 2 கொரிந்து 4:2, 2 கொரிந்து 5:11, தேவா 1 கொரிந்து 11:28 படி நிர்மலமான மனசாட்சி தாரும் கர்த்தாவே, தாரும் கர்த்தாவே. தேவனுக்கு முன்பு மனிதர்கள் முன்பு நாங்க தேவனை நல்ல மனசாட்சியோட ஆராதிக்கும்படி அப்போஸ்தலர் 24:14 படி கிருபை தாரும். நாங்க மற்றவர்களை குற்றப்படுத்த தேவையில்லை, எங்களை குற்றப்படுத்த அத்தனை பேரையும் இன்றைய தினம் எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலும் என்னுடைய வாயை சாட்சியத்தாலும் நான் ஜெயித்தேன், 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 ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ வாய மூடினா நான்சென்ஸ் வாய், நீ வாயை தராம். ஜெயித்தேனே சப்பா, ஜெயித்தேனே சப்பா, உன் ரத்தத்தால் என்னுடைய வாயு சாட்சியத்தால் ஜெயித்தேன், ஜெயித்தேன், ஜெயித்தேன் சொல்லுகிறவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டீர்கள். கையை பலமாக தட்டி, பலமாக தட்டி நன்றி சொல்லுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. உட்காருங்கள். தேங்க்யூ. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், மக்களை நீ நம்பினது போதும், என்னை நம்பி நீ ஸ்திரமாக்கப்படுவாய். என்னோட ஆவினால ஏவப்பட்டு யாரு பேசுகிறார்களோ அந்த அப்படிப்பட்ட மக்களோட வார்த்தை நீ நம்பும் போதும் சித்தி பெற போகிறாய் என்று 2:4-20 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் இன்றைய தினம் முதல் அவரை நம்பின நாம் எரேமியா 17:7-8 படி நேர் கால்வல் ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பு நடப்பட்ட மரங்களை போல அதின் காலத்தில் நம்ம கனிகளை தரப்போகிறோம். உஷ்ணமான வெப்பமான காலத்திலும் நம்ம கனி கொடுக்கிற ஒரு மக்களாக தேவனாக இருக்கிற கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அதுக்காக நன்றி சொல்லுங்கள். அப்பா, உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம். மனிதர்களை நம்புறதே போதும், நம்புறதே போதும். உண்மையை நம்பி இருக்கிறோம். எங்களை ஸ்திரப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எங்க குடும்பங்களை ஸ்திரப்படுத்தும், உத்தியோகத்தை ஸ்திரப்படுத்தும், வியாபாரத்தை ஸ்திரப்படுத்தும், தொழிலை ஸ்திரப்படுத்தும், விவசாயத்தை ஸ்திரப்படுத்தும், ஊழியங்களை ஸ்திரப்படுத்தும். உண்மை நம்பி இருக்கிறோம். வாயத்தர சத்தமா கேளுங்க, சத்தமா கேளுங்க. என்னை ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே. சத்தமா உங்க சத்தம் பரலோகத்துல கேட்க பண்ணும். உண்மை நம்பி இருக்கிறேனே ஹோவா, உண்மை நம்பி இருக்கிறேன் ஏசப்பா, உண்மை நம்பி இருக்கிறேன் பரிசுத்த ஆவியே. என்னை ஸ்திரப்படுத்தும், எங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்தும். நன்றி, நன்றி யெகோவா, நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி பரிசுத்த ஆவியே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கின்ற தேவன், தூங்கிறது இல்லை, உறங்கிறது இல்லை. இஸ்ரவேலின் துதிகள் நடுவில் வாசமாக இருக்கிற தேவன் நம்ம துதிகள் நடுவில் வாசமாக இருக்கிறார். 22வது சங்கீதம் 3:4, 122வது சங்கீதம் 3:4, 121வது சங்கீதம் 1-3. சியோனு மலையிலிருந்து நமக்கு ஒத்தாசை தேவன் அனுப்ப போகிறார். ஏற்ற காலத்தில் துணையானவர், சகாயம் அனுப்புகிறவர். சங்கீதம் 46:1 அவரே. அதனால நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் என்னை காக்க வல்லவர், என்னை காக்க வல்லவர். February 1
2024 முதல் ஹalleluya என்னை காக்கின்ற தெய்வம் தூங்குறதில்லை, உறங்குறதில்லை. அதனால கர்த்தாவே நாங்க விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு காரியம், விழித்திருந்து தூங்குகிறவர்களை எழுந்திருங்க. கர்த்தரோட வழி வந்ததுன்னு சொன்னா எபேசியர் 5:14 படி. கர்த்தரோட வழி எங்க எல்லாரும் மேல வரணும், உத நாம மகிமை பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் சகாயம் செய்யணும். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, கைகளை தட்டி நன்றி யெகோவா, நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி பரிசுத்த ஆவியே. அமருங்கள். தேங்க்யூ லார்ட். வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், இதுதான் கடைசி காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன் நீரே. பிரியமான மகனே, மகளே, கர்மேல் பேட்டவ விசுவாச குடும்பங்களே, கர்த்தராக இருக்கிற இயேசுவை நம்பின நாள், அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட நாள், நம்ம நீதிமான்களாக முதலாவது மாறிவிட்டோம். ரோமர் 5:1, 7 முதல் 9. இரண்டாவது ஆண்டவர் சொன்ன வாக்கு சத்தம், நம்ம இன்று இயற்கையின்படி யோசிக்கிற விதானத்தை விட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாபெரும் வாக்கு சத்தம் தேவன் உனக்கு கொடுக்கும் போது, அதை நீ நம்புகிற காலத்தில் ஆண்டவர் அது உனக்கு நீதி என்று எண்ணுவாராக, எண்ணுவாராக. ஆதி ஆகமம் 15:6. நமக்கு நாம் நீதிமான் என்று சொல்லுகிறதுக்கு இயேசுவின் ரத்தம் காரணம். ஆண்டவர் நம்மை நீதிமான் என்று நம்மை அழைக்கிறது காரணம். ஆண்டவர் சொன்ன அத்தனை பைபிள் வசனம், ஆண்டவருடைய வேத வார்த்தை, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், நிறைவேற்றப்படும் என்று நம்பினவர்கள் எழுந்து நின்று கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராக இருக்கிற தேவனே, இயேசுவை நம்பியிருந்தும் எத்தனோ கஷ்டங்கள், நெருக்கங்கள் எங்கள் சுற்றிலும் நேற்று வரை இருந்தது. ஆனால் பிப்ரவரி 1 தேதி 2024 நீர் சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 11:8, நீதிமொழிகள் 11:21, நீதிமொழிகள் 12:13, சங்கீதம் 34:19 படி நீதிமான்களாக இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனை துன்பங்கள் ஜனவரி 31 தேதி வரை இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் விடுதலை ஆக்குறீர். காரணம், நீதிமானோட சந்ததி இக்கட்டு நெருக்கங்கள் இருந்து விடுதலை ஆக்கப்படுவார் சொன்னீரே. நாங்கள் எல்லாரும் இன்றைய தினம் தேவகுமாரனோட சச்சத்தின்படி, தேவகுமாரனோட நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில், யோவான் 8:32, யோவான் 8:36 படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்க தலைமுறைகள் விடுதலையாக்கப்பட்டது. நாங்கள் கிறிஸ்துவை நம்பின நாள் இந்த காலை முதல் நாங்கள் சுதந்திரவாளிகளாக மாறினோம், 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 மாறினோம். கலாத்தியர் 5:1-12 படி. கர்த்தராக இருக்கிற தேவனே, சங்கீதம் 5:1 முதல் 12 வசனங்கள் நீர் எங்களோட பேசின தயவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிப்ரவரி 1 தேதி முதல் எங்கள் வாழ்க்கை உயர்ந்த வாழ்வாய் நீர் மாற்றி நடத்த போகிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, ஆமென் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உன்னோட பேசினார், பேசினார், பேசினார்? நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அப்படிதான் காரியங்கள். நம்ம ஏதோ காலையில் வந்தோம், அரை மணி நேரம் முடித்து ஓடுறோமல்ல. ஆண்டவர் ஒரு மாபெரும் விடுதலை நமக்கு தரணும், நடத்தணும். இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்ம வாழ்ந்த நாட்கள் எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. சூசனாண்டி 2 வார்த்தைகள் வாழ்த்து சொல்லுவார்கள். அப்புறம் பாஸ்டர் சந்தோஷ் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் தருவார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். ഓരോ മാസവും നമ്മളിപ്പോൾ കാലയിൽ കൂടുമ്പോൾ അത് നമ്മൾ അനുഭവിക്കുമ്പോൾ தான் தெரியும் அந்த ஆசீர்வாதம் எത്ര பெருசுன்னு.
കർത്താവ് இந்த മാസം 31 ജനുവരി വരയ്ക്കും നമ്മളെ നടത്തി இந்த മാസം മുഴുവനും അവരുടെ കൃപയാൽ അവരുടെ കാരുണ്യം നമ്മുടെ തലമേൽ എപ്പോഴും പാതുകാപ്പായി ഇരിക്കട്ടെ, നമ്മുടെ കുടുംബത്തിന് പാതുകാപ്പായി ഇരിക്കട്ടെ. വന്നവർ ഓരോരുത്തരും ആശീർവദിക്കപ്പെട്ടവർ, വരാത്തവരും ആശീർവദിക്കപ്പെട്ടവർ. ஆனால் വന്നാത്താ அதனுடைய ஆசீர்வாதம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கர்த்தர் நம்மளை எல்லாவரையும் ஆசீர்வதிக்குமாறாக. ஸ்தோத்திரம்.